பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலர் நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் அந்த அதிகாரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படி எதிர்த்து நிற்குவோமானால் தேவனுடைய நியமத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாகி விடுவோம் என்பதை அங்கே எச்சரித்து அங்கே அப்போஸ்தலர் நமக்கு கற்றுத்தருகிறார். தொடர்ந்து மற்றவர்களிடம் அன்பு கூறுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. எனவே நாம் அன்பை அடிப்படையாக கொண்டு நமது ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதோடு கூட இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. எனவே அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த பகுதியிலே நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்திலே பலவீனம் உள்ளவர்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள், அவர்களை நாம் குற்றவாளிகளாய் நாம் கருதக்கூடாது. அவர்களையும் நமது ஜெபத்திலே தாங்க வேண்டும். நாம் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட பரிசுத்த வேத வசனங்களின் வெளிச்சத்திலே நாம் நடத்த வேண்டும் என்பதை இங்கே ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல நாட்களை விசேஷித்த விதமாய் எண்ணுகிற காரியத்தையும், அங்கே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் என்பதை குறித்தும் அங்கே ஆவியானவர் நமக்கு இந்த அப்போஸ்தலர் மூலமாக கற்றுத்தருகிறார். அதோடு கூட இந்த அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி 17வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக, அதன் நீதியை நாம் பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றும் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடக்காமல் பலவீனனுடைய பலவீனங்களில் அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லியும், கிறிஸ்துவும் நம்ம தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே விதமாக பொறுமையோடு நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு இந்த பகுதியிலே கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புறஜாதி மக்களுக்கு ஊழியக்காரனாகிய பவுல் எப்படி தனது ஊழியங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதையும் அங்கே பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி வேலையெல்லாம் நான் எழுதுகிறேன் என்று சொல்லி அங்கே எப்படி தமது ஊழியம் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நடைபெற்றப்படுகிறது என்பதை குறித்து தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு செல்லவிருக்கிறதான திட்டத்தை குறித்தும் அங்கே எழுதுகிறார். எனவே நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 16வது அதிகாரத்திலே ஒவ்வொரு தனிநபர்களுக்கும்
அங்கே பவுல் அப்போஸ்தலர் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 17வது 18வது வசனங்களிலே இந்த உபதேசங்களை திரித்து கூறுவதினால் சபைக்கு தீமை உண்டாகும் என்பதை எச்சரித்து சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இது ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற இந்த உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மாற்று வேறொரு உபதேசத்தை கள்ளப்போதகர்கள் கொண்டு வரும்பொழுது புறக்கணி தள்ள வேண்டும். வேத வசனத்துக்கு மாறாக எது போதிக்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. வேத வசனத்தின்படியே வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று ரோம சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சந்தோஷப்பட்டு எழுதுகிறது குறித்து பார்க்கிறோம். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மகிமை உண்டாகுது. தொடர்ந்து 20வது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின்களில் அசைக்க போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை நடத்துவார். அவர் மகிமையை காண பண்ணுவார். ஆமேன், ஆமேன்.